கொடியேறு எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நீண்ட காலமாக துன்ப துயரங்களில் தோய்ந்து ஏழ்மை வறுமையிலேயே ஆழ்ந்து காலமெல்லாம் உழைத்தாலும் கஷ்டப்படுகிற வாழ்க்கை, கடன் வாங்கி வாழ்கிற வாழ்க்கை, இதிலேயே துவண்டு துவண்டு நம் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எல்லா வளமும் இருந்தும் நம் நாடு ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கிறது. உலகெங்கும் பல்வேறு நாடுகளை பார்க்கிற அல்லது படிக்கிற உங்கள் பிள்ளைகள் சிறு சிறு நாடுகள் எல்லாம் ஒரு சில வளங்களை வைத்துக் கொண்டு, இப்ப குறிப்பாக கியூபா என்ற ஒரு நாடு என்றால் அது வெறும் கரும்பு மட்டும்தான் அங்கு இருக்கு. அது உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த கியூபா அந்த கரும்பு மட்டும் வைத்துக் கொண்டு அவ்வளவு செழிப்பாக தன் நாட்டு மக்களை அந்த கரும்பு அந்த சர்க்கரை பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு செழிப்பாக வாழ்கிறது. கல்வியை அரசே வைத்திருக்கிறது, மருத்துவத்தை அதுவே வச்சுக்கிறது, போக்குவரத்தை அதுவே, குடிநீர் விநியோகத்தை, மின் உற்பத்தி விநியோகத்தை எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுக்காமல் தானே வைத்துக் கொண்டு தன் நாட்டு மக்களுக்கு எல்லாவற்றையும் தரமாக கொடுக்கிறது கியூபா. சிங்கப்பூர் என்று தெரியும், நம்ம ஊர்ல இருந்தே நிறைய பிள்ளைகள் சிங்கப்பூர் மலேசியாவில் போய் பணி செய்கிறார்கள். ரொம்ப சின்ன நாடு. நம்முடைய நம்ம சிவகங்கை மாவட்டம் அவ்வளவுதான் இருக்கும். மொத்தமாவே ஒரு மணி நேரத்துக்குள்ள நாட்டை சுத்தி வந்துடலாம். போய் வந்த பிள்ளைகளுக்கு தெரியலன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கடல் மட்டும்தான் இருக்கு, வெறும் கடல், வேற எதுவுமே கிடையாது. என் சொந்தங்களே, மரங்களை கூட கப்பல்ல ஏற்றி கொண்டு வந்து வேரோட எடுத்துட்டு வந்து நடுவார்கள், அப்படிதான். ஆனால் அந்த நாட்டை பார்த்தீங்கன்னா ஊழல் லஞ்சம் இல்ல, வெள்ளம் தேங்கி நின்று சேதம் இல்ல, மின்சார தடை இல்ல, கொள்ளை வன்புணர்வு கொலைகள், இந்த பாலியல் தொந்தரவு அதெல்லாம் இல்ல. அந்த நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுத்து, நம்ம நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுத்து, உலக நாடுகளின் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து ஒரு சின்ன நாடு. கல்வியில தரத்துல 3வது இடத்துல இருக்கு. உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்கு, கல்வி தரத்துல ஒரு சின்ன நாடு 3வது இடத்துல இருக்கு. நம்ம நாடு இதுல எந்த தரத்திலும் இல்லை. அப்போ ஒரு நாடு, அந்த நாடு ஏன் அவ்வளவு நல்லா இருக்குன்னா, ஒரு தலைவன் வந்தான், லீ குவான் யூன்னு. அவன் பாத்துங்க, வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட போது இந்த மலேசியா சிங்கப்பூர் இந்த நிலப்பரப்பை அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ்னு வச்சிருந்தான், தீண்டப்படாத நகரங்கள்னு. இன்னைக்கு எல்லாரும் ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியான்னு பாடுறான். அவ்வளவு செழிப்பான நாடாக மாத்தினான் என்றால் ஒரு தலைவனின் கனவு. அப்படி கனவுள்ள ஒரு தலைவனின் கையில் இந்த நாடு போக வேண்டும். அதை எந்த தலைவனுக்கு, எவனுக்கு அந்த கனவு இருக்கிறது என்பதை என் மக்கள் தேட வேண்டும். இவ்வளவுதான் இந்த தேர்தலில் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வர்றவங்கெல்லாம் நான் உங்களுக்கு 10 கிலோ அரிசி தரேன், 1 கிலோ எண்ணெய் தரேன், 1 கிலோ பருப்பு தரேன், அப்புறம் பொங்கலுக்கு 3000 தரேன், அப்புறம் வங்கியில் 1000 2000 போடுறேன், அப்புறம் 10,000 தரேன், டோக்கன் 8000 தரேன், 4000 தரேன், சிலிண்டர் ஓசி தரேன். இதையெல்லாம் சொல்றதுக்கு உங்க மகன் வரல. இதையெல்லாம் தரமாட்டேன். ஏன்னா இது மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி ஒண்ணும் கிடையாது. என் அன்பு சொந்தங்கள், அடுத்த வீட்டுல, நம்ம சொந்தக்கார வீட்டுல, சின்னம்மா பெரியா வீட்டுல, அத்தை வீட்டுல ஒரு சேரங்க நல்லெண்ணெய் தாளிக்க வாங்குறதுக்கே ரொம்ப யோசிப்பீங்க. கொஞ்சம் மண்ணெண்ணெய் 1/2 லிட்டர் கொடு, அடுத்த வாரம் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்றதுக்கே யோசிப்பீங்க. இவன் எதையுமே யோசிக்காம நம்ம நிலத்தின் வளத்தை, நம்ம நலத்தை, நாட்டை, மலையை, மண்ணை, கடலை எல்லாம் அடமானம் வச்சு 10 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்த ஃப்ரீ ஸ்கீம்னு அது இலவசம், இது இலவசம், இது இலவசம்னு நாய்க்கு எலும்பு துண்டை போட்ட மாதிரி போட்டு நம்மளை ஏமாத்தி வாக்கை வாங்கி ஆட்சிக்கு வந்து ஆண்டு அழிச்சு, போன முறை வந்த போது குடும்ப தலைவிக்கு 1000 சொன்னாங்க. இந்த முறை வருவதற்கு 2000 தாரம்ங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லணும்?
நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா அந்த 1000 போதுமே. எதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் திடீர்னு அடுத்த மாசம் தேர்தல் வருது. இந்த மாசம் போன மாசம் 1,31,00,000 வங்கி கணக்குக்கு 5,000 போட்டுறாப்ல. என் தம்பி மனைவிலாம் மாமா நமக்கு எதுவும் செலவுக்கு போட்டிருக்காரா, என் கணக்குல 5,000 வந்திருக்கு. தெரியல, நம்ம உங்க மாமா போடல, உங்க அப்பா போட்டிருக்காரு. அது ஸ்டாலின் அப்பா ரவா போட்டாப்ல. 5,000 ரூபாய், 6,800 கோடி அதில் இழப்பு. இப்ப என்ன கவனிச்சீங்கன்னா, அவர் 3 மாசத்துக்கு தேர்தல் வர்றதுனால கொடுக்க முடியாது, 1000 போட முடியாது. ஏன்னா ஆட்சி தேர்தல் அதிகாரத்துக்கிட்ட போயிருது, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிருது. அதனால கொடுக்க முடியாது, குற்றமாயிரும். அதனால மொத்தமா 3 மாசத்துக்கு சேர்த்து போட்டுறேன் 3000. அதோட உங்களுக்கு ஏப்ரல் மே மாதம் வருது இல்ல, கோடை காலம், அதுல உங்களுக்கு கை செலவுக்கு தேவைப்படும். எப்படி? ஏன்னா இந்த ஆண்டு தான் ஏப்ரல் மே வருது, போன ஆண்டு வரல. அதுக்கு முந்தின ஆண்டுலாம் ஏப்ரல் மே இல்ல. ஏன் இந்த ஆண்டு மட்டும் ஏப்ரல் மே வருது? ஏன்னா இந்த ஏப்ரல் மே தான் தேர்தல் வருது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க ஏமாத்துற ஆட்கள். நம்முடைய தாத்தா கண்ணதாசன் இருக்காங்கல்ல, கவியரசு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் வாக்கு ஒரு யோக்கியனுக்கு போட்டினா உன் ஓட்ட உனக்கு நல்ல எதிர்காலம், அதையே ஒரு அயோக்கிய பயலுக்கு போட்டினா அவனுக்கு நல்ல எதிர்காலம்ங்கிறப்பல. புரியுதா? இப்ப நீங்க இதுவரைக்கும் யாருக்கு போட்டிருக்கீங்கன்னு தெரியும். வரும்போதெல்லாம் ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களே. அவன் எதுக்குடா விவசாயி ஏழையா இருக்கான்? எதுக்கு விவசாயி ஏழையா இருக்கான் சொல்லுங்க? ஏழை எளிய கார் முதலாளிகளே, ஏழை எளிய சிகரெட் முதலாளிகளே, ஏழை எளிய இந்த பான்பராக்கு முதலாளிகளே அப்படிலாம் சொல்லலையே. ஏழை எளிய விவசாயி ஏழையா இருக்கான். நீ பான்பராக்கு போடாம இருக்க முடியும், சிகரெட் பிடிக்காம இருக்க முடியும், பீடி பிடிக்காம இருக்க முடியும், கார் இல்லாம இருக்க முடியும், செல்போன் இல்லாம இருக்க முடியும், டிவி பார்க்காம இருக்க முடியும், ஏசி இல்லாம வாழ்ந்துட முடியும், ஃபேன் இல்லாம வாழ்ந்துட முடியும். இது எல்லாம் இல்லாமல் வாழ முடியும், சோறு இல்லாம வாழ முடியாது. சோறை கொடுக்கிற விவசாயி டேய், அவன் ஏண்டா கடனாளி ஆகிறான், அவன் ஏண்டா ஏழை ஆகிறான்? இந்த கேள்வி ஏண்டா யாருமே எழுப்புறது இல்ல? ஏன் எழுப்புறது இல்ல? சிறைக்கில பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன் கூட பெரும் முதலாளியா லாபம் விட்டுறான். பிளேட்டு கத்தி இருக்குல்ல, அது 10 ரூபாய்னா 10 ரூபா கொடுக்குறான். அதனால முதலாளியா இருக்கான். எங்க அப்பா விளைய வைக்கிறான்ல, அரிசி பருப்பு காய்கறி வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய், அதை விளைய வைக்கிறான். அவன் ஒரு பூசணிக்காய் 100 ரூபாப்பா சொல்ல முடியாது. வாங்குறான் பார் சந்தையில, பூசணிக்காய் 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்க, கொடுத்தா கொடுங்கன்னா போங்கம்பா. பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது, தக்காளிய பொருளை திருப்பி எடுத்து போக முடியாது, கத்திரிக்காய அழுகி போகும். அப்ப என்ன பண்றது? வந்த விலைக்கு நட்டப்பட்டு விற்கிறான்டா விவசாயி. அதனாலதான்டா ஏழையா இருக்கான். இப்ப உன் மகன் விவசாய விலையை தீர்மானிக்கிறான். அந்த ஆட்சியை உங்க மகன் கொடுக்குறேன். இப்ப புரியுதா உனக்கு? இதனாலதான் பிரச்சனை. உனக்கு நல்லா கவனிச்சுக்க. நீ காலில் போட்டிருக்கல செருப்பு, எங்க இருக்குன்னு நினைக்கிற? கண்ணாடி அறையில குளிரூட்டப்பட்ட ஏசி ரூம்ல இருக்கும். நீ சாப்பிடல காய்கறி எங்க எடுக்கும் தெரியுமில? தெருவில். இந்த முதலாளி சூ 500 ரூபாய்னா 5 பைசா குறைக்க மாட்டேன், அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவேன். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. பேச மாட்டேன். ஆனா வீதியில எங்க ஆத்தாளப்பேன் சந்தையில் விற்கிற கத்தரிக்காய் வெண்டைக்காய் சொரக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் கீரைய கட்டு 10 ரூபாய்ப்பான்னு சொல்லிச்சுன்னு ஒரு கீரை அவ்வளோ ஆகாது, ஒரு 8 ரூபாய்க்கு கொடுங்கம்மா, ஒரு 7 ரூபாய்க்கு கொடுங்கம்மா. இங்க பேரம் பேசி குறைப்ப. செருப்பு கிட்ட இருக்குல்ல, பிளேட்டு கத்தி இருக்குல்ல, சிகரெட் இருக்குல்ல, பான் பறக்கிறதுல 1 பைசா பேரம் பேச மாட்டேன். இந்த நாடு நாசமானதுக்கு புரியுதா? இந்த செருப்பை வாங்கிட்டு கண்ணாடி மாளிகையிலிருந்து இறங்கி கடை தெருவில் பாய கோணி சாக்க விரிச்சு வித்துக்கிட்டு இருக்கு எங்க அப்பத்தா எங்க ஆத்தா. அதை காய்கறியை வாங்கிட்டு போவேன் பையில. இந்த செருப்பு கண்ணாடியில் இருந்துச்சு, கண்ணாடி மாளிகையில போவேன். செருப்பை எங்க விடுவா? வாசல்ல. காய்கறி எங்க கொண்டு போவேன்? உள்ள சமையல் அறைக்கு கழுவி சமைச்சு வயிற்றுக்குள்ள போட்டு உயிர் வாழ்வேன். செருப்பை வாசல்ல விடுவேன். வாசல்ல கலட்டி விடுற செருப்பு கண்ணாடி மாளிகையில் இருக்கும், போய் பாரு. ஆனா நீ உயிரை காக்கிற இந்த உணவு, உயிர் தேவை தெருவில் கிடக்கும். இதை மாத்தணும்னு உன் மகன் நினைக்கிறேன். மாறணும்னா எனக்கு போடு, அப்படியே இருக்கும்னா அவங்களுக்கே போடு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இப்படி கேட்கிறேன். ஒரு முதலாளி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு, அது தரமா இருக்கு, எல்லா பிள்ளைகளும் அங்க போனா நல்லா படிச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன்.
ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு, இத்தனை கோடி மக்களால் உருவாக்கப்படுற அரசு, இத்தனை கோடி மக்களின் வரியை வாங்கிக்கிற அரசு, ஏன் பள்ளிக்கூடத்தை கல்வியை தரமா கொடுக்க முடியல? நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்க முடியல? ஏன் முடியல? ஒரு முதலாளியால, ஒத்த மனுஷனால முடிகிறது, இவ்வளவு பெரிய அரசாங்கத்தால முடியலையே. அப்ப அரசாங்கம் கையாளாகாம போச்சா? தோத்து போச்சா? சொல்லு. நான் கேட்கிறேன், எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறான், எல்லா இடத்துலையும் கொக்கைன், மெத்தப்பட்டமைன், இந்த மாதிரி இந்த போதை பொருளை விற்கிறான். இதை விற்கிறவன் வாங்கி பயன்படுத்துறான்ல, அவனுக்கு தெரியுது எங்க விற்கிறான்னு. போலீஸுக்கு தெரிய மாட்டேது. எப்படி? இங்க பாருங்க, கஞ்சா வாங்கி குடிக்கிறான்ல, அவனுக்கு தெரியுது எந்த சந்தில எந்த இடத்துல இவன் விற்கிறான். ஆனா போலீஸுக்கு தெரிய மாட்டுது. இப்ப பறக்கும் படைன்னு ரோட்ல காசை பிடிக்கிறான்ல, இவனுக்கு நம்ம ஆத்தால பெண் சந்தைக்கு சரக்கு வாங்க ஆடு வித்து காசு, இந்த மளிகை சமா வாங்க காசு, மளிகை கடைக்கு இந்த மண்ணெண்ணெய் வாங்க போறது காசை பறிக்குது, இது தெரியுது. ஆனா ஓட்டுக்கு 2000 கொடுக்கறான்ல, அந்த காசு தெரிய மாட்டது. எப்படிப்பட்ட ஆட்சின்னு பாத்துக்க. நீ பிறந்த 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டு வரான், 60 வயசு அம்மாவை கொண்டு வரான். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. இதெல்லாம் தொடரணும். இங்க ஒரு காவல்துறை காக்கணும். காவல்துறையில 300-400 மரணங்கள் அடிச்சே கொண்டிருக்கான் காவல் நிலையத்தில். இது தொடரணும்னா ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், நாடு சுடுகாடாக ஆகட்டும்னா போடு, நல்லா போடு. ஐயா ஃப்ரிட்ஜ் தரேன்னு இருக்காரு எடப்பாடி ஐயா, ஃப்ரிட்ஜ் வேணா வாங்கிக்கிட்டு அவருக்கு போடு. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், சுரக்காய், கீரை, கத்தரிக்காய், தக்காளி இதெல்லாம் வேணும்ல, அது எங்க அப்பா விவசாயி தான் தருவேன், அவன் வேணும்னா அவனுக்கு போடு. புரியுதா? புரியுதா? உன் மையம் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியும். எப்ப புரியும்? இதுக்கு மேலே அவங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாதியற்று திரிவா பாரு, அப்ப கூப்பிடு என் மையன். வீடை அடிச்சாச்சியமான கூப்பிடு, நிலத்தை பறிச்சாச்சியமான கூப்பிடு, மீனவன் அடிக்கிறான் மீனவனை கூப்பிடு, எல்லாத்துக்கும் மயஞ்சிமா வரணும். ஓட்ட அவனுக்கு போட்டு என்ன ரோட்டில் போடணும். இது என்ன கொடுமைடா சாமி, இது என்ன கொடுமை? என்ன கொடுமை? காலையில் போய் எங்க அப்பத்தாட்ட கும்பிட்டேன், வீரமகாளிகிட்டேன். அன்னைக்கு போய் என் முருகனை கும்பிட்டேன். நீ என்னை ஜெயிக்க வைக்காம இந்த மக்களுக்கு என்னடா நல்லது செய்ய போறாய் நீ கேட்டேன். இவங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நீ என்ன நல்லது செய்வ? என்னது செய்வ? ஒரு பிள்ளைய நடமாட விட மாட்டாங்க, படிச்சு கொண்டு போறான். ஒரு அம்மா தெருவில் போக முடியல, தாலி எடுத்து போறான். அவன் தாலி இருக்கிறது விட்டு திருட்டு பைய, இவனே குடிக்க வச்சா 6 லட்சம் பேர் தாலி எடுத்து போட்டான். நீ என்னத்தை, எது ஆட்சின்னு தெரியுதா உனக்கு? எது ஆட்சி? எது ஆட்சி? பாசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிப்பேன்னு உன் மயன் சொல்றேன், நீ நம்ப மாட்ட. உன்னை 5க்கும் 10க்கும் அல்லாட விடாம, கையெந்த விடாம உன் வாழ்விடத்தில் அரசாங்க வேலையை தந்து உன்னை வசதியா வாழ வைக்கிறேங்கிற, நீ நம்ப மாட்ட. அப்புறம் நான் உங்களை வச்சு பிழைக்கிறவனா இருந்தா 36 லட்சம் வாக்கு இருக்க, இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு இருக்க, என்னை கேட்கிறான இவ்வளவு பெரிய ஓட் ஷேரிங் வச்சிருக்கீங்க, இவ்வளவு பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கீங்க, பிழைக்க தெரியாதவங்களா இருக்கிறீங்களே. என் வீட்டில் வந்து பேசுறாப்புல, எத்தனை நாளைக்கு வாடகை வீட்டில் இருப்பிய? அந்த பிள்ளைய கட்டிட்டு வந்து உங்க மனைவி பார்க்குற காதலோட ஒரு தோடு இல்லாம அன்னைக்கு தெரியுது. அது எப்படி இருப்பிய? பிழைக்கிறது நீங்க நல்லா இருக்கணுமா? நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும் நாசமா போயிடுவாங்க, பரவாயில்லையான்னு கேட்டேன், போயிட்டாங்க. என்ன உனக்கு? நீ யோசிச்சு பாரு, இத்தனை கட்சி பேரம் பேசி 2 சீட்டு 3 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டு வாங்கிட்டு 300 கோடி 400 கோடி வாங்கிட்டு போகுதே. உன் மையன் 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வச்சிருக்கனே, என்னை எவ்வளவு கூப்பிட்டுருப்பேன், எவ்வளவு ஆசை கட்டியிருப்பேன். உனக்கு அந்த பதவி, இந்த இது, இவ்வளவு பணம் அவ்வளவு பணம், பணமா இனமா என்று என் கண் முன்னாடி நிற்கும் போது எனக்கு இனம்தான் முக்கியம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் மகன் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவேன்னு நினைக்கிறேன்? நான் 2 மணி நேரம் தூங்கிட்டா அதிகபட்சம். என்ன பண்ணுவேன்? படிப்பேன், சிந்திப்பேன், ராத்திரி பூரா உலகம் பூரா இருக்க பேசுவேன். யாரு நினைச்சு? உங்களை நினைச்சு. என் காடு அழிஞ்சு போச்சு, என் மலையை வெட்டிட்டு போயிட்டான், என் மண்ணலி தின்னு விட்டான், என் நீர் நஞ்சாகி போச்சு, என் காற்று நஞ்சாகி போச்சு, என் பிள்ளைய இந்த பூமியில எப்படி விட்டுட்டு போறது? என்ன இருக்கு? படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை. 70 லட்சம் பேரு டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையில் வேலை செலுத்திட்டு நம்ம அண்ணன் தம்பி மாமச்சன் நிற்கிறான். 70 லட்சம் பேர், 3500 தான் வேலை இருக்கு, 50 லட்சம் பேர் தேர்வு எழுதுறான் வேலைக்கு.
400 பேரு இன்ஜினியரிங் படிச்சவன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிக்கிறான். ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது சட்டசபையில் படிக்கிறாரு. 400 பேர் வாட்ச்மேன் வேலைக்கு. MBA MSc படிச்சவன் எங்க இருக்கான் தெரியுமில்ல? டாஸ்மார்க் கடையில சாராயம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த நிலையை உன் மகன் மாத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி மாத்துவா சீமான்? எப்படி? உன் சொந்த ஊர்ல கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன். எப்படி கொடுப்ப? கோழி பண்ணை, ஆடு மாட்டு பண்ணை, தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் வளர்த்தல், ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல், எருமை வளர்த்தல், கழுதை வளர்த்தல், எல்லாத்தையும் அரசு பண்ணி மாத்திடுவேன். என்ன மயம் கழுதை மேய்க்க? நீ மேய்க்காத, நான் மேய்ச்சிக்கிறேன். ஏன்? கழுத பால் தான் உலகத்தில் அதிக விலை. 1 லிட்டர் பால் 5000 நம்ப முடியல. நீ தான் யூடியூப் வச்சிருக்க, தட்டி பாரு. டாங்கி மில்க் ஹவு மச் போட்டு பாரு. ஏய் டேய், நான் ஏன்டா உனக்கிட்ட பொய் சொல்லணும்? என்னை பெத்தா ஆத்தாப்பனே, நான் ஏன் உன் மையம் உனக்கு பொய் சொல்லணும்? நான் வாக்கை ஏச்சு பறிக்கணும் வந்தா நான் தான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்லியிருக்க மாட்டேனா? சொல்லு 50 ஒரு கிலோ தங்கம் தரேன். நான் இப்ப சொல்றேன்டா, டேய் ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 கிலோ தங்கம்டா, 1 கோடி பணம், 1 கோடி பணம். எங்க இருந்து கொடுப்பேன்? இவனெல்லாம் இங்க இருந்து கொடுக்குறானா? அங்கிருந்து. எப்படி இருக்கு? உன்னால நம்ப முடியல. சிரிப்பு வருதுல, கேவலம். நான் கேட்டேன் இங்க வரு. டேய், மான மரியாதையை மறைச்சு கட்ட வேட்டி சேலை கொடுத்துட்டேன், வயிற்றுக்கு அரிசி கொடுத்துட்டேன், பருப்பு கொடுத்துட்டேன், எண்ணெய் கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன். வெக்கம் இல்லாம வாங்கிட்டான். ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்துட்டான். மதிப்புமிக்க உரிமையை வித்துட்டான். தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டான். அப்புறம் என்ன கொடுக்குறேன்? மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, டிவி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் என்ன வந்துருவாருன்னு எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் ஒவ்வொரு தலைமையும் பிறந்த நாளைக்கு பொண்டாட்டி ஏட்டி வைக்கிறான் இலவசமா. திருமணம், இலவச திருமணம். 70 வயசுனா 70 ஜோடிக்கு, 60 வயசுனா 60 ஜோடிக்கு. டேய், கழுதை இருக்குல்ல, கழுதை தனக்கு ஜோடியை தானே தேடிக்கிறது. நாய் இருக்குல்ல, நாய் தனக்கு ஜோடியை தானே தேடிக்கிறது. பூனை இருக்குல்ல, அதுவே தேடிக்கிறது. பூச்சி வந்து அதுவே தேடிக்கிறது. மான தமிழன் பொண்டாட்டியிட்ட வக்கு இல்லாம எப்ப இலவச திருமணம் பண்ணி வைப்பான் இருக்கேன். ஏன்னா அரப்பவன் தங்கம், 1 பவன் தங்கம், அரப்பவன் 1 பவன் தாலிக்கு தங்கம் கூட வாங்கி என் புள்ள கழுத்துல கட்ட முடியாத நீ வாழ்க்கை பூரா அந்த பொம்பளை பிள்ளை வச்சு எப்படா பொழப்ப? டேய், எப்படி பொழப்ப? நான் என்ன சொல்லுவேன்? தங்கம் தர மாட்டேன். அப்ப என்ன தருவேன்? 9 பவன் தங்கம்னாலும் என் புள்ள கழுத்துல கட்டுற வசதி வாய்ப்பை, வருவாய் பெருக்கத்தை, வேலையை உனக்கு கொடுப்பேன். பிறந்த குழந்தைக்கு அரப்பவன் மோதிரம் பாட மாட்டேன். பிரசவ செலவு இருக்குல்ல, அதை இலவசமா செய்வேன், தரமா கொடுப்பேன் என் பிள்ளைக்கு. அதுல 2 லட்சம் 1 லட்சத்தை மிச்சம் பண்ணி கொடுப்பேன். அவன் 2 பவன் மோதிரம் என் பிள்ளைக்கு போடுவேன். இலவசம்ங்கிறது கிடையாது. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை, வறுமை இனி என் மக்களின் வாழ்க்கையில கிடையாது. இப்ப உன் மகன் என்ன கேட்டேன்? என்ன பொண்டாட்டி வரைக்கும் இலவசம் கொடுத்துட்டா நம்ம மானம் வெக்கம் சூடு சொல்லலாம வாங்கிட்டோம்டா. புள்ள இலவசம் தரம்னா ஏற்பமா? எப்படி சிரிக்கிறா பத்தியா? கேவலமா இருக்கு பத்தியா? தலைகுனிரா பத்தியா? கோபம் வருது பத்தியா? அவமானம் இருக்கு பத்தியா? அதே மானமும் ரோசமும் அண்டா குண்டா மிக்சி கிரைண்டர் அரிசி பருப்பு கொடுக்கும்போது வரணும்டா. கொடுக்கும்போது இங்க வாப்பா, இது என்னப்பா இலவசம் எங்களுக்கு, நீ வாங்கும்போது காசு கொடுத்து வாங்கினியா இல்லையா? காசு கொடுத்து வாங்கினேன். அந்த காசை எங்கிருந்து எடுத்தாய் என்று கேட்டுட்டாடா, நீ என் கூட பிறந்தவன்டா, நீ என்னை பெத்தவன். உனக்கு மான உணர்ச்சி, இன உணர்ச்சி வந்துருச்சு. மாற்றத்திற்கான புரட்சிகரமான சிந்தனை உனக்குள்ள வந்துருச்சு. ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது அன்னை வாங்கிக்கிறேன் இருங்கண்ணே, நீங்க எதுக்குண்ணே தேர்தலில் எனக்கு காசு கொடுக்குறீங்கண்ணே? எதுக்குண்ணே நீங்க ஏன் தேர்தலில் நிக்கிறீங்க? எங்களுக்கு சேவை செய்ய. எனக்கு சேவை செய்ய எதுக்குண்ணே காசு கொடுக்குறிய? இதை ஒரு தடவை கேளு, என்ன பதில் சொல்றாரு பாரு. யார்ட்டாவது கேளு. உனக்கு சேவை செய்ய நான் ஏன்டா காசு தரணும்? உனக்கு சேவை செய்ய நான் எங்க காசு தரணும்? நீ தான் என்கிட்ட கொடுக்குறியே. கரண்ட்டுக்கு காசு கொடுத்துற, தண்ணிக்கு காசு கொடுத்துற, ரோட்டுக்கு காசு கொடுத்துற, வீட்டுக்கு வரி கொடுத்துற, கல்விக்கு காசு கொடுத்துற, மெடிக்கலுக்கு, எஜுகேஷனுக்கு, எல்லாத்துக்கும் டாக்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் நீ வரியை கொடுத்துற. இந்த வரியை வாங்கி என்னன்னா என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் பெற்றோர்களே, உன் மகன் எனக்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி படிச்சுக்கிற முடியாது, எனக்கு நானே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிற முடியாது, எனக்கு நானே ரோட போட்டு போய்க்கிற முடியாது. புரியுதா?
அப்போ இதையெல்லாம் செய்யறதுக்கு பொதுவா ஒரு அமைப்பை உருவாக்குறோம். எனக்கு, உனக்கு, நம்ம அப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஒரு அமைப்பு தேவைப்படுது. அந்த அமைப்புக்கு பேர் அரசு. அந்த அரசுக்கு ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் எல்லாமே ஒரு வரியை கொடுத்துறோம். இந்த வரியை வாங்கி வச்சுக்கிட்டு மக்களுக்கு நலத்திட்டமா எஜுகேஷன், கல்வி, மெடிக்கல், மருத்துவம், குடிநீர், வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டரு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், டிரான்ஸ்போர்ட், ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்ட், இப்படி பிரிச்சு பொதுமையா சேவை சர்வீஸ் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் அரசு. இதை செய்யறதுக்கு தானே அரசு. இதை செய்யாம ரோடு தனியார் முதலாளி, மின்சாரம் முதலாளி கொடுப்பாரு, தண்ணி அப்போலோ, கின்லே, மினரல். அந்த அப்போலோ ஓனர் எங்கடா இருக்கான்? எங்க பார்த்திருக்கா? தெரியாது. இந்த இவன் இருக்காமல அமேசான் யாரு? அமேசான் எந்த சந்தில எந்த பொந்துல இருக்கான்னு தெரியாது. ஆனா குண்டூசியில இருந்து, விளக்குமாரில இருந்து, எல்லாத்திலையும் கால் செருப்புல இருந்து போன் அடிச்சா நீ ஆன்லைன்ல சொன்னீங்கன்னா கொண்டாந்து வித்துருவான், கொடுத்துட்டு போயிடுவான். இங்க நம்ம மளிகை கடை வச்சிருக்கேன், கதையை மூடிட்டு போயிட்டேன். ஒன்னும் கிடையாது. எல்லாத்தையும் மாத்தணும்னா உன் மகனுக்கு நீ வாக்கு செலுத்தணும். வழியே கிடையாது. என்னை கெட்டியா பிடிச்சுக்க உன் மகனை. என் அளவுக்கு உன்னை பேரன்பு கொண்டு காதலிக்க இனி ஒரு மகன் பிறந்து வந்தாதான். இந்த மண்ணை, உன்னை என் அளவிற்கு பேரன்பு கொண்டு நேசிக்க, காதலிக்க இதுவரைக்கும் ஒருத்தனும் பிறக்கல. இனிமே எவனாவது பிறக்கணுமா தெரியும். அது தெரியல பார்த்துக்க. அதனால ஒழுங்கா ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டு நாட்டை மகன்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா படு. சிறந்த நாடா நான் மாத்தி காட்டுறேன். ஆமா, 15 வருஷமா உங்க முன்னாடியே பேசிட்டேன். என் ஒருத்தனுக்கு தான் இந்த ஆட்சியில் இருக்கிறேன் பயப்படுறேன். நான் வந்தாதான் வீடை இடிக்கிறத நிப்பாட்டுறேன். நான் வந்தாதான் டங்ஸ்டன் தொழிற்சாலை, சுரங்க தொழிற்சாலை நிறுத்துறேன். நான் வந்தாதான் பேனா சிலையை வைக்கிறத நிறுத்தினா வச்சிருந்திருப்பேன். பயப்படுவான். நான் எனக்கு ஒருத்தனுக்கு பையன் தான் ஏர்போர்ட் கட்டாம பறந்தூர் நிக்குது. என் ஒருத்தனுக்கு பையன் தான் 8 வழிச்சாலை போடாம இருக்குது. பார்த்துக்க, நாட்டை மகன்கிட்ட கொடுத்துரு. உன் முன்னாடி பேசின உன் மகனை சட்டசபைக்கு அனுப்பு. ஒரு பையன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டான்னா அடுத்த தடவை நீ தோக்கடிச்சிரு. பாப்போம். ஓட்டு பாரு ஓட்ட, அப்புறம் பாரு நாட்டை. போயிட்டு வர உன் மகன். நன்றி, வணக்கம்.